दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो பசுவயலை பாதுகாக்க டெல்லி சலோ பசுமையை பாதுகாக்க டெல்லி चलो நம் உழவை பாதுகாக்க டெல்லி சலோ உழவை பாதுகாக்க டெல்லி चलो இந்த தருணம் அமையாது புதிய வரலாறு தயங்கி ஒதுங்காது டெல்லி சலோ दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो சாலையின் குறுக்கே பெரும் பாறைகள் ராணுவம் போலீஸ் பேரிகார்டுகள் போலீஸ் பேரிகார்டுகள் தடைகளை மீறி தலைநகர் நோக்கி 1.5 கோடி ஏற்கலப்பைகள் 1.5 கோடி ஏற்கலப்பைகள் இந்த உலகம் இதுவரை கண்டிராத பெரும் உழவர் பேரணி டெல்லி சலோ உழவர் பேரணி டெல்லி चलो நம் பகத்சிங் பிறந்த பஞ்சாப் மண்ணில் சிவப்பு ஒளிர்கிறது டெல்லி சலோ दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो மோடி அமித்ஷாவின் காவி கண்களை மூடுது அச்சம் டெல்லி சலோ மூடுது அச்சம் दिल्ली चलो மூண்டெழும் உழவர் போராட்ட தீயில் பணியும் எரியுது டெல்லி சலோ பணியும் எரியுது दिल्ली चलो மாதங்கள் பல நீண்டாலும் பணியாது தலைப்பாக டெல்லி சலோ யாரு தலைப்பாக दिल्ली चलो இன்று காவி கார்ப்பரேட் பாசிச மொழிக தேசிய கீதம் டெல்லி சலோ दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो பருவமழையால் பயிர் விளைந்ததால் மௌனம் காப்பதோ தமிழகமே மௌனம் காப்பதோ தமிழகமே இது ஓட்டு அறுவடைக்கு கணக்கு போட்டு நடக்குது கொள்முதல் நாடகமே நடக்குது கொள்முதல் நாடகமே இந்த காவி அடிமைகளின் பேச்சை நம்பாதே ஆதி அடிமைகளின் பேச்சை நம்பாதே இது காலை தொடும் வெள்ளம் ஒதுங்கி செல்லாதே ஆடி தொடும் வெள்ளம் ஒதுங்கி செல்லாதே அன்று ஜல்லிக்கட்டை கண்ட தமிழகமே இன்று டெல்லியை நோக்கி சலோ சலோ दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो दिल्ली चलो इंडियावे इंडियावे दिल्ली चलो யுனைடெட் ஃபார்மர்ஸ் ஃப்ரண்ட் என்ற ஆங்கிலத்திலும் அழைக்கப்படுகிற அந்த தலைமை அமைப்பினுடைய தலைமைக்குழு உறுப்பினர்கள் 9 பேரில் ஒருவரான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த தோழர் ஹன்னன் முல்லா அவர்கள் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து தமிழகத்திலே ஐக்கிய விவசாயிகள் முன்னணியை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சி நிரல்கள் தொடங்குகிறது. வெள்ளட்டம் 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 விவசாயிகள் முன்னணி அமைப்பு மாநாடு வெள்ளட்டம் அமைப்பு மாநாடு வெள்ளட்டம் அமைப்பு மாநாடு வெள்ளட்டம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் மண் உரிமை காப்பதற்காக மண் உரிமை காப்பதற்காக மண் உரிமை காப்பதற்காக மண் உரிமை காப்பதற்காக இன்னுயிர்ந்த தோழர்களே இன்னுயிர்ந்த சோழர்களே இன்னுயிர்ந்த உழவர்களே இன்னுயிர்ந்த உழவர்களே உங்கள் நினைவாய் நாங்கள் இன்று தமிழ்நாட்டில் சுடர் ஏற்றி தமிழ்நாட்டில் சுடர் ஏற்றி வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் விடமாட்டோம் 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 கார்ப்பரேட் கம்பெனிகளை கார்ப்பரேட் கம்பெனிகளை இந்திய மண்ணில் விடமாட்டோம் இந்திய மண்ணில் விடமாட்டோம் தமிழ் மண்ணில் சுடர் ஏற்றி தமிழ் மண்ணில் சுடர் ஏற்றி உறுதியேற்போம் 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 அஞ்ச மாட்டோம் 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 அதற்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் அதற்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் அதற்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் உணவன் இல்லையே
இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய அமைப்பினை தொடங்கி வைத்து டெல்லியிலே நடைபெறுகிற போராட்டத்தினுடைய பரிமாணத்தை இங்கே கூடியிருக்கிற பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் எடுத்துச் சொல்வதற்காக வருகை தந்திருக்கிற மூத்த தோழர் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பிலே பங்கேற்று இன்றைக்கு அதை வழிநடத்துகிற தலைவராக இருந்து நாம் அழைத்தவுடன் மிக உடல்நலக்குறைவு இருந்தாலும் கூட 27ஆம் தேதிக்கு முன்பாக முழு அடைப்பு போராட்டத்தை நாங்கள் தமிழகத்துக்கு பிரகடனம் செய்வதற்கு இந்த மாநாட்டை நடத்துகிறோம். சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்று சொல்லுகிற ஐக்கிய விவசாயிகள் முன்னணியை தமிழகத்திலே நிறுவுகிறோம், வாருங்கள் என்று நாங்கள் அழைத்தவுடன் ஒப்புதல் அளித்து பயணச்சீட்டையும் பதிவு செய்து இங்கே வருகை தந்திருக்கிற தோழர் ஹனன் முல்லா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். Comrade Hanan Mullah, we are warmly welcome to our Tamil land, especially Periyar's land. We are sitting here in the Periyar Mandram. This is the birthplace of Periyar, you know. ஒன்றிய அரசுக்கு எதிரான அந்த அவர்கள் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்திற்கு எதிரான போராட்டமானது இந்திய உழவர்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பஞ்சாப் உழவர்களுடைய போராட்டமாக, ஹரியானா விவசாயிகளுடைய போராட்டமாக, உத்தரப்பிரதேச விவசாயிகளுடைய போராட்டமாக இன்று டெல்லியினுடைய எல்லையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவசாயிகளுக்கு பின்னால் பிற வர்க்கங்கள் அணிதிரளக்கூடிய ஒரு ரசாயன சமூக மாற்றம் உலகில் எங்கும் நடைபெறாததை இந்திய விவசாயிகள் இங்கே நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அந்த உழவர்களினுடைய சார்பாக மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் இது. அதே நேரத்தில் பல ஆச்சரியங்கள், பல அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது இந்த உழவர்களினுடைய இந்திய எழுச்சியானது. எங்களை எதுவுமே செய்ய முடியாது என்று இருமாந்திருந்த பாஜகவினுடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளுக்கு எதிராக, விவசாயிகள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக இன்று இந்திய விவசாயிகள் செம்மாந்து இருமாந்து நிற்கின்றனர். அவர்களின் முன்னால் இந்த மோடி அரசு, மோடியின் பிம்பம் என்பது ஒரு டுவார்ஃப் சித்திர குள்ளன் போல ஆகிவிட்டது இருமாந்து நிற்கக்கூடிய உழவர்களின் முன்னால். அது மட்டுமல்ல, அடுத்த அதிசயம் ஒன்று, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முசஃபர் நகரில் மிகப்பெரிய ஒரு மகா பஞ்சாயத்து. இங்கே உள்ள ஊடகங்கள் சரியாக அவற்றை பிரதிபலிக்கவில்லை. 2013 இதே முசஃபர் நகரில் மத கலவரத்தை ஏற்படுத்தி, இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்தி குளிர்காய்ந்து வாக்கு பெற்ற இந்த பாஜக அரசு இன்றைய தினம் அதே இடத்தில் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சத்திற்கு அதிகமான விவசாயிகள் குவிந்து கிலோமீட்டர் கணக்கில் அங்கே அந்த மகா பஞ்சாயத்தில் இருந்த காட்சியை நாம் பெருமையுடன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தோழர் எனக்கு முன்னால் பொன்னையன் சொன்னார், ஒரு ரசாயன மாற்றம், ஒரு கலாச்சார புரட்சி, மதங்களை ரீதியாக பிளவுபட்டிருந்த அந்த சமுதாயத்தை இன்று அல்லாஹு அக்பர், ஹரஹர மகாதேவா என்ற முழக்கத்தை இந்திய விவசாயிகள் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி என்பது இந்தியாவில் எங்குமே ஏற்படாத ஒன்றை நம்முடைய இந்திய விவசாயிகள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதுபோல ஹரியானாவில் பல மாதங்களாக பாஜக அரசு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பல மாதங்களாக அங்கே
பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், தலைவர்கள், முதன் மந்திரிகள் யாரும் வெளியே தலை காட்ட முடியாத அளவிற்கு விவசாயிகள் சமூக புறக்கணிப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விந்தையான நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே மண்டைகளை உடைத்து விவசாயிகளை கொல்லுங்கள் என்று அந்த பாஜக அரசு உத்தரவிட்ட நேரத்தில், அவற்றிற்கு எதிராக ஒரு விவசாயம் இறந்த நேரத்திலே உடனடியாக 2-3 லட்சங்களை அந்த விவசாயிகளை அணிதிரட்டிய எஸ்கேஎம். எனவே இந்த எஸ்கேஎம் என்கின்ற பெயர் ஒரு மந்திர சொல்லாக சம்யுக்த கிசான் மோர்ச்சா, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கின்ற வார்த்தை என்பது இந்திய விவசாயிகளிடையே ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்று இந்தியா முழுவதும் இன்று ஜொலித்துக்கொண்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மோடி அரசிற்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த எஸ்கேஎம் இந்தியாவினுடைய 500 விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து அதற்கு 9 பேர் கொண்ட ஒரு தலைமை குழு, அந்த 9 பேர் கொண்ட தலைமை குழுவில் ஒருவராக நம்முடைய தோழர் ஹனன் முல்லா இங்கே வீற்றிருக்கிறார் என்று சொன்னால், இவரின் பின்னால் லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்று உண்மை. எனவே அவர்கள் கட்சிகளை மறந்து விட்டார்கள், மாநிலங்களை மறந்து விட்டார்கள், ஏழை பணக்கார விவசாயிகளை மறந்து விட்டார்கள், அவர்கள் மொழிகளை மறந்து விட்டார்கள், மதங்களை மறந்து விட்டார்கள். அடிப்படையில் நான் இந்திய விவசாயி என்கின்ற ஒரே ஒரு அந்த சொல்லின் கீழ் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொழிலாளிகளை அணிதிரட்டக்கூடிய ஒரு அமைப்பாக விவசாய இயக்கம் மாறி இருக்கிறது என்பது உலகத்திலே நடைபெறாத ஒன்று. இப்படிப்பட்ட இந்த சூழலிலே மந்திரங்களும் தந்திரங்களும் விந்தைகளையும் நடத்தக்கூடிய இந்த எஸ்கேஎம் தமிழ்நாட்டிலே இந்திய மாநிலங்களில் ஒன்றான தமிழகத்திலும் ஆரம்பிக்கப்பட வேண்டும், இந்தியா முழுவதும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை ஆகஸ்ட் மாதம் 26, 27 தேதிகளிலே டெல்லியில் நடந்த அந்த அகில இந்திய எஸ்கேஎம்மினுடைய ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய மாநாடு தீர்மானித்தது. அந்த மாநாட்டினுடைய அடிப்படையில் இன்றைய தினம் தமிழகத்திலே ஐக்கிய விவசாயிகள் முன்னணியை ஆரம்பிப்பதற்காக, உருவாக்குவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்திய விவசாயிகள், குறிப்பாக தமிழக விவசாயிகளினுடைய ஒற்றுமை பயணத்தில், போராட்ட வழியில் இன்று ஒரு திருப்பு முனையான நாள். இனிமேல் தமிழகத்தில் தமிழக விவசாயிகளினுடைய ஒரு எழுச்சிமிக்க காலமாக இன்று இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து விவசாய அமைப்புகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு திருப்பு முனையான மைல்கல்லான நாள். அப்படிப்பட்ட அந்த எஸ்கேஎம் 1-2 சிறப்பம்சங்கள் முக்கியமானது. நபர்கள் முக்கியமல்ல, நான் பெரியவன், இந்த மனிதன் பின்னால் அணிதிரளுங்கள் என்கின்ற தனிநபர் துதி இங்கே இல்லை. கூட்டு தலைமை, 9 பேர் கொண்ட தலைமை இன்று இந்திய விவசாயிகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றது. ஹனன் முல்லா எந்த கட்சி என்று எங்களுக்கு தெரியாது, யோகேந்திர யாதவ் எந்த கட்சி என்று எங்களுக்கு தெரியாது, டாக்டர் தர்ஷன் பால் எந்த கட்சி என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்திய விவசாயிகள் பாஜக ஒன்றிய அரசினுடைய கார்ப்பரேட் ஆதரவு விவசாயிகள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக இந்த தலைவர்கள், இந்த கூட்டு தலைமை அணிதிரண்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பாடமாக பெற்று நாமும் அதே வழியில் இங்கே ஒரு கூட்டு தலைமையை நிறுவுவதற்காக வந்திருக்கின்றோம். அந்த கூட்டு தலைமை அடிப்படையான சில நிபந்தனைகளுடன் இந்த விவசாய தோழர்கள், தலைமை தோழர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். எஸ்கேஎம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கொடுக்கின்ற அந்த நிபந்தனைகள், அந்த கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற, அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு போராடுகின்ற அமைப்புகள் அனைத்தும் இங்கே ஒன்று திரண்டிருக்கின்றன. எனவே இந்த நாள் தமிழகத்தினுடைய ஒரு பொற்காலமான நாளாகும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு அடுத்தபடியாக இத்துடன் என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். தோழர் பொன்னையன் அவர்கள் இந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, நான்
மூத்த தோழர் ஹனன் முல்லா அவர்களை அழைப்பதற்கு முன்பால் ஒரே ஒரு சிறு அறிமுகத்தை மட்டும் அவரை பற்றி சொல்லியாக வேண்டும். அவர் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து 7 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 7 முறை மக்களவையிலே உறுப்பினராக இருந்தவர். இந்த அகவையிலே தோழர்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன், அவருக்கு 80 வயது, இவருக்கு 90 என்று சொன்னேன். வயதெல்லாம் பிரச்சனையில்லை, நானும் அவர்களோடு ஒரு வயதானவன் தான். ஆனால் அது எங்களுக்கு பிரச்சனை அல்ல என்று நாங்கள் பலமுறை அவரை டெல்லியிலே பார்த்து பேசுகிற பொழுது தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி இந்த கருத்தோட்டத்தை சொல்லி ஒன்றை சொன்னார்கள். அவர் ஒரு கட்சியை சார்ந்த அமைப்பிலே சங்கத்தை நடத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு அவர் வழிகாட்டுகிற போது கட்சியை பார்க்காதீர்கள். யாரெல்லாம் இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக, மின் சட்டத்துக்கு எதிராக வருகிறார்களோ அவர்கள் எந்த கொடி பிடித்திருந்தாலும், எந்த துண்டு போட்டிருந்தாலும், எந்த பிரிவை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இணையுங்கள் என்ற வழிகாட்டலை எழுத்து மூலமாக எங்களுக்கு அனுப்பி வைத்த தோழர் தான் அவர். எனவே சிலர் தவறாக வெளியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹனன் முல்லா அவர்கள் இங்கே வந்திருப்பது சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்ற அந்த மாபெரும் கூட்டமைப்பினுடைய 9 பேர் கொண்ட வழிகாட்டும் குழு, செயல்பாட்டு குழுவினுடைய உறுப்பினராக வருகின்றிருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய ஹனன் முல்லா அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர் உரையை தோழர் கிரிஜா அவர்கள் மொழியாக்கம் செய்வார்கள். Honorable members of the Presidium, Palyanji, and our SKM delegates attending this conference from different parts of Tamil Nadu. First, on behalf of SKM, I thank you and congratulate you because SKM National Convention decided to hold state level organization. And you decided to form the organization today. For that, we congratulate you, we thank you. The Tamil Nadu, they have decided to form the SKM, and today's meeting will be that historical meeting that SKM will function in Tamil Nadu also as all over the India. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை குழு தோழர்களே, தமிழகம் முழுமையிலும் இருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதிநிதிகளாக வந்திருக்கக்கூடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அகில இந்திய அளவில் நடைபெற்ற மாநாட்டில் இந்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினை இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பது என்ற முடிவை எடுத்தோம். அந்த விதத்திலே இன்றைய தினம் இந்த அமைப்பை தமிழகத்திலே உருவாக்குவதற்கான முடிவை எடுத்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இன்றைய தினம் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான தினமாக பதிவு செய்யப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்களிலே ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் அமைப்பு தமிழகத்திலும் செயல்படும் என்ற அறைகூவலை இன்றைக்கு இந்த மாநாடு விடுக்கிறது. You all are aware that this Kisan movement around Delhi going on for last almost 10 months. 10 months, in next 25th it will be 10 months. And as we have seen, such a longest movement we have not seen in India, even before independence and after independence. It is not revolution, it is a democratic movement on issues, on demands. But this demand farmers have taken, and the movement is going on all over the country. Initially, on 26 November 2020, SKM declared Delhi Chalo. And that was the beginning of our second phase of struggle. Before that, we are organizing rally, protest in different states, districts, and different parts of the country. But later on, SKM was formed. SKM was formed on 27th October
27th October 2020, when about 500 Kisan organizations, 500, they attended the convention. It was held in Gurdwara Rekabganj. Gurdwara Rekabganj, this convention was held, and more than 500 organizations participated. In that convention, we decided that we will build up massive struggle against Narendra Modi's anti-farmer policy. The 3 black acts, our demands are there to repeal these 3 black acts. Secondly, we wanted MSP Act according to Swaminathan formula, and we need a guaranteed procurement. Second. Third is electricity bill is very, very high. Charges will be levied on farmers. We demanded withdrawal. And in Punjab, Haryana, there was very much, farmers are involved in environment cases. So we said farmers should be exempted. With this demand, we started our movement. But from the day one, Narendra Modi declared that we will not allow you to enter Delhi, as if we are coming from Pakistan or China. No, we are not Indian. Constitution given us right, Constitution, to raise our demand, to place our demand before Parliament. We have the right to go to the capital to build up that movement. But Narendra Modi declared they will not allow us to enter. So at that time, AIK has decided, our Sanjukta Kisan Morcha declared that it will be most peaceful movement. And if government, police stops us, we will sit there. So from then onwards, they attacked in different way. They attacked with the tear gas, water cannon in this winter. When they could not prevent us, they dug national highway 3 foot deep so that tractor cannot come from Punjab, Haryana. They did all this mischief. But in spite of that, farmers reached in the border of Delhi. Then the government erected massive barricade. And there are entire roads were totally stopped. So we decided we will sit there. Since then our farmers are sitting there. That movement is going on 10 months. And we discussed in SKM that this is the longest ever Kisan movement in our country. One state or 2 states might have some longer movement, but all India level movement, 90 crore people are involved, and continuously movement is the longest movement in our country. We have evaluated that. Secondly, we did that is the most peaceful movement. So many people are coming, farmers, but they maintain peace absolutely. There is no disturbance by the farmers. The most peaceful movement in the country. That is second point. Thirdly, it was supported by wide section of the people. Farmers movement, it was supported by workers, students, youth, women, employees, small business people. All people supported the movement. It is a massive support. Not only in India, all over the world we are getting support. At least 100 countries, the Indian people are working there. They extended their support. And intellectuals of foreign country, they extended their support. Then some 3-4 leaders of this country, government leaders, France and other states, they extended their support. So UNO, Human Rights Commission, all organizations supported the movement. So this is an unique historical movement in the history of India. These are the features of the movement we are building up. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட கடந்த 10 மாதங்களாக தில்லியை விவசாயிகள்
முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இத்தகையதொரு நீண்ட நெடிய போராட்டம் இதற்கு முன் எப்போதும் இந்த இந்திய நாட்டிலே நடைபெற்றதில்லை. அது சுதந்திரத்திற்கு முன்பாக இருந்தாலும் சரி, சுதந்திரத்திற்கு பின்பாக பார்த்தாலும் இவ்வளவு ஒரு பெரிய வலுவான போராட்டம் நாடு தழுவிய அளவிலே இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை. சென்ற ஆண்டு நவம்பர் மாதத்திலே இந்த விவசாயிகள் ஐக்கிய முன்னணியானது தில்லி செலோ என்கின்ற தில்லியை நோக்கி செல்லுங்கள் என்ற அறைகூவலை விடுத்தது. இது நமது போராட்டத்தின் 2வது கட்டமாகும். அதற்கு முன்னதாக தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலே, மாவட்ட அளவிலே, பல்வேறு இடங்களிலே பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்ட இயக்கங்களும் நடத்தப்பட்டன. அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அன்று சென்ற ஆண்டு இந்த விவசாயிகளின் ஐக்கிய முன்னணி என்பது உருவாக்கப்பட்டது. 500 அமைப்புகள் கலந்து கொண்ட அகில இந்திய அளவில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே, கன்வென்ஷனிலே நாம் இந்த விவசாயிகளின் அமைப்பை SKM என்கின்ற பெயரிலே உருவாக்குவது, விவசாயிகளின் கோரிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. எந்த கோரிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன? 3 மிக முக்கியமான கோரிக்கைகள். முதலாவது, இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான அந்த 3 வேளாண் சட்டங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும், விவசாயிகளுக்கு ஆதாய விலை என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், மின்சார சட்ட திருத்த மசோதா கைவிடப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் முன்வைத்து இந்த போராட்டம் என்பது முன்னெடுத்துச் செல்லப்பட்டது. தில்லியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற அறைகூவலை விடுத்த போது முதல் நாளன்று துவங்கியே இந்த தேசத்தினுடைய பிரதமர் சொன்னார், உங்களையெல்லாம் தில்லியில் நுழைய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று. நாம் என்ன இந்த இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லவா? நாம் என்ன பாகிஸ்தானிலிருந்து வருகிறோமா அல்லது சீனாவிலிருந்து வருகிறோமா? நம்மை பார்த்து உங்களை தில்லிக்குள் நுழைய விட மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த தேசத்தின் அரசியல் சாசனம் நம்முடைய கோரிக்கைகளை எழுப்ப நமக்கு உரிமையை அளித்திருக்கிறது. அதே போல நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இயக்கங்களை நடத்த உரிமையை அளித்திருக்கிறது. இந்த தேசத்தின் தலைநகரான தில்லிக்கு செல்வதற்கான உரிமை அரசியல் சாசனத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த அரசு நம்மை அனுமதிக்க மறுத்தது. ஆனால் இந்த ஐக்கிய முன்னணி மிக தெளிவாக முடிவெடுத்தது. நம்முடைய போராட்டம் என்பது, இயக்கம் என்பது மிகுந்த கட்டுப்பாடோடு, கட்டுக்கோப்போடு ஒழுங்காக நடைபெறும், எந்தவித அத்துமீறலும் இல்லாமல் நடைபெறும். எனவே என்ன முடிவெடுத்தோம் என்று சொன்னால், நாம் செல்லுகின்ற போது எந்த இடத்தில் நம்மை அரசு தடுத்து நிறுத்துகிறதோ அந்த இடத்திலேயே அமர்ந்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்று முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையிலே தில்லியை நோக்கி சென்ற போது நம்மை எங்கே தடுத்து நிறுத்தினார்களோ அந்த இடத்திலேயே உட்கார்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தோம். உடனே அரசினுடைய போக்கும் மாறியது. நம்மை அங்கிருந்து கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள், தண்ணீரை பீச்சி அடித்தார்கள். அந்த தேசிய நெடுஞ்சாலை எண் 350 பஞ்சாப் மாநிலத்தில் இருந்தும் ஹரியானாவில் இருந்தும் டிராக்டர்களிலே விவசாயிகள் வருவதை தடுக்கக்கூடிய வகையிலே தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய தடுப்புகள் உருவாக்கப்பட்டு ஒட்டுமொத்த சாலைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையிலே நாம் அங்கே அமர்ந்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்பது என்று முடிவெடுத்தோம். கடந்த 10 மாதங்களாக அங்கு அமர்ந்து இந்த தேசத்தின் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இதற்கு முன்னெப்போதும் இருந்திராத வகையிலே நடைபெறுகின்ற ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டமாகும் இது. கிட்டத்தட்ட நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய 90 கோடி மக்களை பங்கேற்போடு நடைபெற்று வரக்கூடிய மிக நீண்ட போராட்டம் என்பது இந்த போராட்டத்தின் முதலாவது அம்சமாகும். இந்த போராட்டத்தின் 2வது அம்சம் என்பது இது மிகுந்த அமைதியோடு நடைபெறுகின்றது, அமைதியாக கட்டுக்கோப்பாக நடைபெறுகின்றது. இந்த போராட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் பங்கேற்கின்றனர் என்கின்ற போதும் அந்த அமைதி என்பது பராமரிக்கப்படுகிறது என்பது இந்த போராட்டத்தின் 2வது சிறப்பம்சமாகும். 3வது சிறப்பம்சம் என்பது இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு பல்வேறு பிரிவினரின் ஆதரவு என்பது பெருமளவில் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த ஆதரவு என்பது தொழிலாளிகளிடமிருந்து இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஊழியர்கள், சிறுவணிகர்கள் என்று இந்திய நாட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வெளியே உலக நாடுகள், கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு அப்பால் வெளியே இருக்கக்கூடிய 100 நாடுகளிலிருந்து அங்கே வசிக்கக்கூடிய இந்திய மக்களிடமிருந்து இந்த போராட்டத்திற்கான ஆதரவு நாளுக்கு நாள் வலுத்து கொண்டு வருகிறது. அதே போல அயல் நாடுகளிலே வசித்து வருகின்ற அறிவுஜீவிகளின் ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு இருக்கிறது.
அதே போல வெளிநாடுகளின் அதிபர்கள், பிரான்ஸ் நாட்டின் அதிபர் உள்பட வெளிநாடுகளினுடைய 3-4 நாடுகளினுடைய அதிபர்களின் ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு இருக்கிறது. மனித உரிமை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின், சர்வதேச அமைப்புகளின் ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு இருக்கிறது. அந்த வகையிலே வேறு எந்த போராட்டத்திற்கும் இல்லாத வகையில் பரவலான ஆதரவோடு ஒரு சிறப்பம்சமான அந்த பரந்த ஒற்றுமையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாகும். When Narendra Modi failed to prevent the Padayatra, he failed. Then they started to blame this movement. So many bad names was given to Kisan. First they said they are Khalistani. Secondly they said they are Pakistani. Then thirdly they said they are Chinese agent. Then they said it is political party, run by political party. Then he said it is communist movement. All these falsehood they continuously propagated. But people did not believe. We exposed them. We decided that we will march on national highway. And where the national highway, before entering Delhi, we will sit there. 5 national highway, our farmers and tractors started. 5. Punjab, Haryana, UP and different parts. So, when we found we are prevented, our farmers said, one is the Singhu border, second was Tikri border, third was this Gazipur border, Uttar Pradesh, fourth was Shahjahanpur border, Rajasthan, and fifth was our Palwal border in Madhya Pradesh. So these 5 places, thousands and thousands of the farmers sat there and said, we demand that our demand should be met. But unfortunately, in any democracy, government listen to the people, talk to the people, try to solve them. But Narendra Modi government did not discuss the matter. 11 meeting was there, 11 round. I attended all those meetings, 11. But those meetings, they have not given any agenda. Only they are coming, the minister, and saying, you give amendment. What is amendment? We said these acts, 3 acts, A to Z anti-farmers. It is A to Z pro-corporate. We cannot change it and improve it. So we demanded, no, we have to repeal this act. But government only say that you amendment. What will amendment? There is nothing to amend. It is totally against farmers. So because of that, after 11 round of talk, since last January, there is no meeting. And 6 months is over. Government has no time to discuss with us. But publicly they are saying, publicly Agriculture Minister Narendra Modi saying we want to discuss. So if we want to discuss, why you are not calling the meeting? That is only falsehood to hoodwink the people. Actually they do not want to discuss. Modi said, we are 1 telephone distance. So he had no time to call us in 6 months. So these are very clear. They want to suppress the movement, give bad name to the movement, and so that farmers are defeated and go back to their home. This is the conspiracy of Narendra Modi. But farmers are so determined. Farmers said 600 of our comrades died in the movement. Many more we may die. But we will not leave the spot without achieving our demands. This is the determination of the farmers of India. And on the basis of that, we are continuing the movement. இந்த விவசாயிகள் பேரணியாக, பாத யாத்திரையாக தில்லியை நோக்கி செல்ல துவங்கிய உடனே அவர்களை தடுப்பதிலே தோல்வியை தழுவிய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்பது இந்த இயக்கத்தின் மீது பழி சுமத்த துவங்கியது.
பல்வேறு அவதூறுகளை பரப்பியது. முதலில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை அமைப்புகளை காலிஸ்தானியர்கள் என்று சொன்னது, பின்பு பாகிஸ்தானியர்கள் என்று சொன்னது, அதன் பின்பு சீனாவை சேர்ந்தவர்கள் என்று சொன்னது. இதுவெல்லாம் எடுபடாத போது அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தின் பின்னே அரசியல் எதிர்ப்புணர்வோடு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகின்றன என்று சொன்னது. அதன் பிறகு இந்த இயக்கத்திற்கு கம்யூனிஸ்டுகள் பின்புலமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு பொய் பரப்புரைகளை இந்த ஆட்சியாளர்கள் செய்தார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த அவதூறுகளும் பொய் பரப்புரைகளும் மக்களிடையே எடுபடவில்லை. மக்கள் அதனை நம்பவில்லை. இந்த சமயத்தில்தான் இந்த ஐக்கிய முன்னணியானது என்ன முடிவை எடுத்தது என்று சொன்னால், தில்லியை நோக்கிய 5 மாநிலங்களின் எல்லைகளில் இருந்து தில்லியை நோக்கிய அந்த நெடுஞ்சாலையிலே பயணத்தை துவங்குவது என்று முடிவெடுத்தது. அதன் அடிப்படையிலே பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் என்ற 5 மாநிலங்களின் எல்லைகளில் இருந்து சிங்கூர் பார்டர், திக்ரி பார்டர், ஷாஜன்பூர் ஆகிய இது போன்ற 5 எல்லைகளை நோக்கி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர்களோடு பேரணியை துவங்கியார்கள். அவர்கள் பேரணியிலே தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தது என்ன என்று சொன்னால், எங்களுடைய கோரிக்கைகளுக்கு திருப்திகரமான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் விலகிச் செல்ல மாட்டோம் என்ற உறுதியோடு அவர்கள் தங்கள் பேரணியை, பாத யாத்திரையை துவங்கினார்கள். எந்த ஒரு தேசத்திலும் ஜனநாயகத்தின் கீழ் அரசு என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை அழைத்து பேசுவது, அவர்களுடைய குறைகளை கேட்பது, அந்த குறைகளுக்கு தீர்வை அளிப்பது என்பதுதான் ஜனநாயகத்தின் அம்சமாகும். ஆனால் இந்த இந்திய நாட்டிலே இந்த அரசு ஜனநாயகத்தை எவ்வாறு செயல்படுத்துகிறது? இதுவரை 11 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தைகளிலே நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம், அந்த கூட்டங்கள் எல்லாம் அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான நிகழ்ச்சி நிரலும் தராமல் நடைபெற்ற கூட்டங்களாகும். அந்த கூட்டத்திலே பங்கேற்ற விவசாயிகளின் அமைப்புகளை, பிரதிநிதிகளை, தலைவர்களை பார்த்து அரசு சொன்னது என்ன? நாங்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த 3 சட்டங்களிலே திருத்தங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் சொல்வது என்ன? இந்த 3 வேளாண் சட்டங்களும் முழுக்க முழுக்க அதன் முதல் வரி துவங்கி கடைசி வரி வரை ஒட்டுமொத்த சட்டங்களும் விவசாயிகளுக்கு எதிராகவும் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கு ஆதரவானவையாகவும் இருக்கின்ற போது இதில் கொண்டு வரப்படக்கூடிய திருத்தங்கள் விவசாயிகளுக்கோ இந்த தேச மக்களுக்கோ எந்த விதத்தில் பயனளிப்பதாக இருக்கும். எனவேதான் நாம் உறுதியாக சொல்கிறோம், இந்த சட்டங்கள் கைவிடப்படும் வரை போராட்டங்கள் ஓயாது என்று. ஆனால் இந்த அரசு திரும்ப திரும்ப நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்றே சொல்லுகிறார்கள். கடந்த இந்த ஆண்டு ஜனவரி மாதம் கடைசி சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சங்கங்களை அல்லது இந்த ஐக்கிய முன்னணியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த அரசுக்கு நேரமில்லை, விருப்பமில்லை. ஆனால் பொதுவெளியில் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் பேச விரும்புகிறோம், விவாதிக்க விரும்புகிறோம் என்று. அப்படியானால் இங்கு இந்த அமைப்புகளை அழைத்து பேசாததற்கான காரணம் என்ன? அப்படியானால் இவர்களினுடைய உள்நோக்கம் என்னவென்று சொன்னால், விவசாயிகளை அடக்கி ஒடுக்கி அவர்கள் மீது அவதூறு பரப்பி இவர்களை சலிப்படைய செய்து இந்த போராட்டத்தை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்றே அரசு கனவு கண்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளில் போராட்ட களத்தில் 600 விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல பேர் உயிரிழக்கக்கூடும். ஆனால் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உரத்த குரலில் பதிவு செய்வது என்னவென்று சொன்னால், எங்கள் உயிரே போனாலும் இந்த போராட்ட களத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம். எங்களுடைய கோரிக்கைகளை வென்றடையாமல் இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என்பதே உரத்த குரலில் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். So when Narendra Modi government, RSS, BJP, they failed to stop the Kisan movement, they gave bad name, as I have already said. That also could not stop us. They tried to divide the farmers, they could not do it. 500 organizations, we are together. Never in the world so many organizations came together and working together for 10 months. It never happened in the world. So this is a unique movement, united movement. And that movement, we see that Narendra Modi, we have to accept our demand. There is no other compromise. Farmers declared, we will die, but we will not go without repealing of this act. This is the
determination of the farmers. So on the basis of that, when we are continuously fighting, then BJP government organized a conspiracy. What conspiracy you know? On 26 January, Republican Day, we decided to have tractor march on KMP, outside 50 kilometers away from Delhi, outside Ring Road. We decided we will have a tractor march on KMP. But Narendra Modi government, they organized some agent, those who are not in the Kisan movement, those agents were taken before Lal Kella, and there are vandalism and flag hoisting. Our national flag was desecrated. Who did it? First they said Kisan has done it. But when we show the photograph, the boy who hoisted the flag, he is close to Narendra Modi and Amit Shah. He has dozens of photographs with Narendra Modi and Amit Shah. So now it is proved that Narendra Modi and Amit Shah conspired against the farmer to give bad name to the farming community and our movement. But ultimately, people know that it was conspiracy by the government to break the movement. But still they failed. இவ்வாறாக விவசாயிகளினுடைய இந்த எழுச்சியை தடுத்து நிறுவதிலே தோல்வியடைந்த நரேந்திர மோடியின் அரசு, RSS அமைப்பு, பாரதிய ஜனதா கட்சி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த விவசாயிகளின் அமைப்பின் மீது அவதூறை பரப்ப முயன்றார்கள். அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. 500க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 500 அமைப்புகள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த பரந்த மேடையில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்புகளை விவசாயிகளிடையே பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அதிலும் அவர்களால் வெற்றியடைய முடியவில்லை. இதற்கு முன்னெப்போதும் உலகின் எந்த ஒரு பகுதியிலும் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட 500 அமைப்புகள் 10 மாத காலம் ஒன்றிணைந்து கோரிக்கைகளின் பால் ஒருங்கிணைந்து போராட்ட களத்தில் இருப்பது என்பது இதுவே முதல் முறையாகும். அந்த விதத்தில் இந்த ஒற்றுமையை அவர்களால் சீர்குலைக்க முடியவில்லை. விவசாயிகள் உயிரை இழந்தாலும் நாங்கள் எங்கள் கோரிக்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியாக களத்தில் இருக்கின்ற போது இந்த போராட்டத்தின் மீது பழியை சுமத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனுடைய ஒரு பகுதிதான் ஜனவரி 26ஆம் தேதி அன்று இந்த தேசம் குடியரசு தினத்தை கொண்டாடுகின்ற தினத்திலே ஒரு டிராக்டர் பேரணியை தில்லியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரிங் ரோடு வழியாக நடத்துவது டிராக்டர் பேரணியை என்று SKM முடிவெடுத்தது. ஆனால் நாம் இந்த அறைகூவலை விடுத்திருந்த அந்த தினத்திலே ஒரு வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு இந்திய தேசத்தின் தேச கொடியை செங்கோட்டையிலே ஏற்றி இந்த விவசாயிகள் மீது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளின் மீது அவதூறை பழியை சுமத்த ஆட்சியாளர்கள் முயன்றார்கள். ஆனால் செங்கோட்டையிலே யார் தேசிய கொடியை ஏற்றினாரோ அந்த இளைஞன் யார் என்பதை இந்த தேச மக்களின் முன்பு SKM சார்பாக நாம் அம்பலப்படுத்தினோம். எந்த இளைஞன் அந்த கொடியை ஏற்றினானோ அவனுடைய புகைப்படம் நரேந்திர மோடி அவர்களோடும் அமித்ஷாவோடும் பல டசன் கணக்கில் இருப்பதை அம்பலப்படுத்தினோம். இந்த புகைப்படங்கள் எல்லாம் எதை காட்டுகின்றன என்று சொன்னால், இந்த நபர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் மிக நெருக்கமானவர். அப்படி என்று சொன்னால் விவசாயத்தோடும் விவசாயிகளோடும் விவசாய அமைப்புகளோடும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவர் இந்த கொடியை ஏற்றி இப்படி திசை திருப்ப முயற்சி செய்கிறார் என்பதை அம்பலப்படுத்தியதன் மூலமாக ஆட்சியாளர்களினுடைய இத்தகைய சூழ்ச்சியும் இறுதியில் தோல்வியை அடைந்துள்ளது. Not only that, they utilize their paid media. You know, media is purchased by Narendra Modi, Adani and Ambani. Print media, television, all media propagate against the farmers. The farmers are criminal. Farmers are not allowing people to move. Farmers is stopping the capital. Like that, they are continuously propagating all those newspapers. But from the day one we said, it is a problem between government and farmers. We do not want any middleman. Even Supreme Court we do not want. We want Kisan and government to sit. Our problem government can solve. There is nobody in between. So we are waiting for discussion. But the government, they did not discuss to solve the problem. This is the fascistic character.
They want to impose their idea. They want to impose their idea on the farmers. Asking amendment. What amendment will be done? Nothing. But they are repeatedly propagating, and their Godi media is publishing that. In spite of all these things, our movement is going on. And long movement, you know, it is not so easy. There is no example of such long movement all over the world. If there is example, we could know that they have done this way, we will do this way. Nowhere example is there. We are setting the example. This movement will set an example for the whole country, whole world. If there is a long movement, what should be its character? We are writing that history. That movement is going on. Now the question is, we have series of actors. To keep it alive, every month we have to give 2-3 calls. 2 bonds we have given, now 3rd bond on 27th, 3rd bond. Then Rasta Roko, Rail Roko, National Highway, Rally, Governor Gherao. And every 10-15 days, we are doing some national program to show that movement is alive. We are doing that. That movement is going on. Now still that movement is going on. In that situation, we SKM decided that we have to spread the movement in states. States are doing something. They are organizing band, rallies, everything. But that is solidarity movement. We do not want solidarity movement from the states. We want real movement in the state. As in Delhi we are doing real movement, all the states we have to do real movement so that government, center and state government will be forced to accept our demand. That is our suggestion to the all SKM constituent in different states. அது மட்டுமின்றி இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இந்த விவசாயிகள் அமைப்பின் மீது எப்படியெல்லாம் அவதூறை பரப்ப முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு ஊடகம் என்பது பணம் கொடுத்து காசு கொடுத்து செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய ஊடகங்களாக இருக்கின்றன. அத்தகைய ஊடகங்கள் வாயிலாக விவசாயிகளின் மீது எத்தகைய பழி சுமத்தப்படுகிறது என்று சொன்னால், விவசாயிகள் எல்லாம் கிரிமினல்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்களினுடைய நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய வகையிலே செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் பழிகூறி வருகிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் துவங்கிய முதல் நாள் முதல் நாம் சொல்லி வருவது என்னவென்று சொன்னால், இந்த போராட்டம் என்பது அரசுக்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான போராட்டமாகும். இதற்கு நடுவில் வேறு யாரும் குறுக்கிடுவதை, அது இந்த தேசத்தினுடைய உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, வேறு யாரும் குறுக்கீடு செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. விவசாயிகளினுடைய இந்த நியாயமான கோரிக்கையிலே நேரடியாக அரசு தலையீடு செய்து தீர்வை அளிக்க வேண்டும் என்றுதான் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இந்த அரசு திரும்ப திரும்ப இந்த சட்டங்களிலே நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது இந்த ஆட்சியாளர்களினுடைய பாசிச தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பாசிசத்தின் தன்மை என்பது தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய தத்துவத்தை, தன்னுடைய சிந்தனையை மற்றவர் மேல் திணிப்பது என்பதாகும். அந்த விதத்திலே இவர்கள் தங்களுடைய பாசிச கருத்தை விவசாயிகள் மத்தியிலே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் வெற்றியை பெறாது. இந்த தருணத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுகிறது. ஆனால் அப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்பது சுலபமான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால், இத்தகையதொரு நீண்ட நெடிய போராட்டத்தை எப்படி நடத்தலாம் என்பதற்கு நமக்கு வழிகாட்டுவதற்கு இந்த உலகில் நடைபெற்ற வேறு எந்த ஒரு போராட்டமும் முன்னுதாரணமாக இருக்கவில்லை. சொல்லப்போனால் உலகம் முழுவதற்கும், நமது நாட்டிற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாக, முன்னுதாரணமாக இந்த விவசாயிகளின் ஐக்கிய முன்னணி நடத்தக்கூடிய இந்த போராட்டம் தான் திகழ இருக்கிறது எதிர்காலத்தில். எனவே இந்த போராட்டத்தின் தன்மை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முன்னுதாரணமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே இந்த முன்னணியின் சார்பாக பல தொடர் போராட்ட இயக்கங்களுக்கு அறைகூவல் விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுவரை 3 பாரத் பந்துகளுக்கு அறைகூவல் விடுத்திருக்கின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய பாரத் பந்த் கதவடைப்பு என்பது 3வது நிகழ்வாகும். இது தவிர அவ்வப்போது சாலை மறியல் போராட்டங்களும் ரயில் மறியல் போராட்டங்களும் என பல்வேறு இயக்கங்களை இந்த இயக்கம், இந்த போராட்டம் உயிரோட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே தொடர்ந்து இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு தருணத்தில் தான் SKM என்ன முடிவெடுத்தது என்று சொன்னால், இந்த அமைப்பினுடைய
இந்த எஸ்கேஎம் அமைப்பு மாநிலங்களிலும் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தில்லியிலே இந்த விவசாயிகளின் போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது மாநில அளவிலே பல்வேறு இயக்கங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அந்த இயக்கங்கள் எல்லாம் ஆதரவு இயக்கங்களாக இருக்கின்றன. நமக்கு தேவை தற்போது வெறும் ஆதரவு இயக்கங்கள் மட்டுமல்ல, உண்மையான உணர்வுபூர்வமான விவசாயிகளின் இயக்கம் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விவசாயிகளை அழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளின்பால் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு அளிப்பதற்கான நிர்பந்தம் அரசுக்கு ஏற்படும். எனவேதான் அந்த விதத்திலே இந்த ஐக்கிய முன்னணியின் அமைப்புகளை நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஏற்படுத்துவது, அதை செயல்படக்கூடிய அமைப்பாக மாற்றுவது, நாடு முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களிலே போராட்ட இயக்கங்களை கட்டவிழ்த்து விடுவது என்ற முடிவை எஸ்கேஎம் எடுத்தது. The SKM Coordination Committee, regularly we hold our meeting weekly, and we have a general body, organization general body. There we place their opinion, take their opinion, and on the basis of that the movement is going. But later on we thought we should have a national convention. Only we people in center, few people, we should not run it. Then there is a 26th and 27th August in Delhi, there is a national convention. And in that national convention, from 500 organizations, about 2,000 delegates attended. 2,000 delegates from all over India. And in that convention, they give us opinion that this movement should continue, we will observe it, and SKM should not backtrack. That is the opinion we got from the convention. On the basis of the direction of the convention, we started new movement. First we decided that SKM state level chapter should be formed, because SKM is very popular now. And whatever call SKM gives, everybody start implementing. Without asking them, but they started preparation. So this is the situation. So we decided the SKM will continue movement and will appeal to the people to participate in the movement. And we decided that every state should have an SKM. A state, AIKSCC organization was there in all over India, every state. But many more are outside that. As this is a common movement, we want all organizations should come. It is a limited movement. It is not an organization, it is a platform. Nobody is coming by giving up their own program. They have their own independent program. But this platform is this fourth demand. Only on this fourth demand we are organizing the movement, and this movement we want to continue. That is the decision of the SKM. And because of that, to carry the movement forward, we gave 27th September, we have given a Bharat Bandh call. Earlier 2 Bharat Bandh was there. This will be 3rd Bharat Bandh. We want that all state organization of SKM, they sit and plan properly so that a massive bandh is created and Modi government get a big slap on its face. That is the program we have taken. இந்த ஐக்கிய முன்னணியின் ஒருங்கிணைப்பு குழு என்பது அவ்வப்போது கூடுகிறது. அதனுடைய அமைப்புகளின் பேரவை கூட்டமும் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டங்களிலே முன்மொழிவுகள் வைக்கப்பட்டு கருத்து பரிமாற்றங்கள் செய்யப்பட்டு இறுதியில் முடிவெடுக்கப்படுகின்றது. ஆனால் தில்லியில் இந்த அமைப்புகளின் தலைமையில் இருப்பவர்கள் மட்டும் விவாதித்து போராட்டம் குறித்த முடிவை எடுப்பது மட்டும் போதாது என்று எண்ணியதால் ஆகஸ்ட் மாதம் 26, 27 ஆகிய தேதிகளிலே அகில இந்திய அளவிலான ஒரு கன்வென்ஷன் என்பது நடைபெற்றது. இந்த 500 அமைப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 2000 பிரதிநிதிகளின் பங்கேற்போடு அந்த அகில இந்திய மாநாடு என்பது நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே பங்கேற்ற பிரதிநிதிகள் ஒருமித்த குரலில் சொன்னது என்று சொன்னால், இந்த எஸ்கேஎம் அமைப்பானது தன்னுடைய போராட்ட களத்தில் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதிலிருந்து பின்வாங்கக்கூடாது, இந்த போராட்டம் உறுதியாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது உரத்த குரலில் பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த அமைப்பினுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்பது குறித்து விவாதித்த போது
இன்றைக்கு அனைவரையும் ஈர்க்கக்கூடிய, அனைவரது ஆதரவையும் பெற்றதாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த விவசாயிகளினுடைய ஐக்கிய முன்னணி. இந்த அமைப்பினுடைய அங்கமாக அனைத்து மாநிலங்களிலும் எஸ்கேஎம்மினுடைய அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த அமைப்பின் மூலமாக இந்த போராட்ட களத்திற்கு எல்லா அமைப்பினரையும் அறைகூவல் விடுத்து அழைக்க வேண்டும். இந்த போராட்ட இயக்கத்திலே பங்கேற்குமாறு அனைத்து பகுதி மக்களுக்கும் அறைகூவல் விடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் இந்த ஐக்கிய முன்னணி அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு தில்லியை தாண்டி எல்லா அமைப்புகளின் பங்கேற்போடு இந்த அமைப்பு நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலே அமைக்கப்பட்டு வருகிறது. அமைப்பினுடைய ஸ்தாபன அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்படுகின்ற இந்த அமைப்பு எதிர்வரக்கூடிய 27ஆம் தேதி எஸ்கேஎம் அறைகூவல் விடுத்திருக்கக்கூடிய நாடு தழுவிய அளவிலான பாரத் பந்தை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்பது குறித்து அமர்ந்து திட்டமிட்டு செயல்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த நாடு தழுவிய அகில இந்திய அளவிலான பாரத் பந்த் மாபெரும் வெற்றியை அடைகின்ற போதுதான் இந்த விவசாய அமைப்புகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நம்முடைய கோரிக்கைக்கு தீர்வு காண்பதற்கான நிர்பந்தம் ஆட்சியாளர்களுக்கு ஏற்படும். எனவே அந்த விதத்திலே இன்றைய தினம் தமிழகத்தில் உருவாக்கப்படக்கூடிய இந்த அமைப்பு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்று ஹனன் முல்லா அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். I am sorry that I finished my speech, but because of sweating, I had some railing on my head. So it disturbed the meeting, I am sorry. A report has been placed before you, and I think you all will discuss in the report, and after that the report will be passed, and then that will be implemented. I will request you that Tamil Nadu SKM should be very strong SKM in the state. All India SKM are working, all India, but Tamil Nadu already, Maharashtra yesterday they formed, Jharkhand formed, Karnataka has formed, Bengal has formed, and then different states. Now Tamil Nadu will be formed today. So major states, they are forming the SKM platform. An SKM platform is on limited demand, only 4 demand. Other things you are free to do. Whatever organization you have there is no bar. You can follow your program, but SKM will fight for this 4 demand. So that 4 demand, you discuss it, pass the resolution and plan. 27 September should be a very, very successful strike. Earlier 2 Bharat Bandh, earlier 2 Bharat Bandh, about 35 crores people participated. 35 crores. This time also you want more people should participate. And Tamil Nadu, I think, in a state, you will prepare for the struggle. And another one thing I want to make it clear, this is a very broad platform. Those who want to join, they can join. No is a bar. 54 organizations are invited today. 64 organizations invited today. Some may not be identified. If any organization are left out, they are welcome to join this SKM. Because SKM is a broad platform, and we unitedly want to fight Narendra Modi government, RSS, and these communal forces. That is our idea. So I will request you that you finalize your document and then adopt it and build up massive movement in the state. Not only solidarity movement, I told. Not only solidarity movement, real movement. You have to gherao the Chennai. You will not allow anybody to enter Chennai. Like we are not allowing nobody to enter Delhi, you have to do it. I asked Bengal Satya that we won't allow anybody to enter Calcutta. So all the capital, if we can gherao and stop, only then government will be forced to accept our demand. So this type of movement, you plan, discuss and finalize. I will come back again, I will go for some times, then I will come. So I am taking leave from you. Thank you, Satya. அகில இந்திய அளவிலே பிரதானமான கோரிக்கைகள் மட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த மாநில அளவிலே இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் அதனோடு இணைத்து கொள்ளலாம், அதில் தடையேதும் இல்லை. அதேபோல இன்றைய தினம் இந்த மேடையிலே இணைந்து செயல்பட 64 அமைப்புகளுக்கு தமிழகத்திலே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது.
இந்த மேடையில் இணைந்து செயல்பட விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மேடைக்குள்ளே இணைத்து கொள்ளலாம். யாரையும் விடுபடச் செய்வதற்கான விருப்பம் நமக்கில்லை. எனவே இதில் இணைந்து செயல்பட விரும்புபவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு பரந்துபட்ட மேடை இது என்பதை சொல்லி இருக்கிறார். இன்னும் அவர் குறிப்பாக சொன்னது என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் விவாதிக்கின்ற போது நாம் எதை மனதில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய பிரதமர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை தில்லிக்குள் நுழைய விடமாட்டோம் என்று சொல்லுகிறார் ஆணவத்தோடு. அப்பொழுது நாம் என்ன நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திற்குள்ளும் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்ற நிலையை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால், விவசாயிகளின் கோரிக்கைகளின் பால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுத்த முடியும். எனவே அத்தகைய நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலே இந்த SKM அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் என்ன நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தில் உருவாக்கப்படக்கூடிய இந்த அமைப்பு மாநிலத்தின் நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய இதர மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து செயல்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார். எனவே எதிர்வரக்கூடிய 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய பாரத் பந்த் என்பது இதற்கு முன்னெப்போதும் இருந்திராத வகையில், ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு நடந்த 2வது நாடு தழுவிய அளவிலான பாரத் பந்தில் 35 கோடி மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கூடுதலான எண்ணிக்கையிலான மக்களின் பங்கேற்போடு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்குரிய வகையிலே இந்த வேலை பாரத் பந்த் போராட்டத்தை எவ்வாறு வெற்றிகரமாக செயல்படுத்துவது என்று நீங்கள் விவாதித்து முடிவெடுத்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஹனன் முல்லா அவர்கள் விடை பெற்றிருக்கிறார்.